எனக்கு. அவரை தெரிஞ்சுக்காம எதுக்கு சலூன் கடைக்கு வர நீ? அறிவு கெட்டவன். மட சாப்பிட ரொம்ப ஓவரா இருக்கே. சதாம் ஹுசைனை தூக்கில் போட்டது சரியா தவறா? ஏண்டா ஹுசைன் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமே, அந்த கறிக்கடை ஜாகிர் ஹுசைன் தானே? கறிக்கடை ஹுசைனா? ஏண்டா ஈராக்கோட முன்னாள் அதிபர்ரா. தெரியாதியா? அதுக்கு ஏன் கொதிக்கிற? அது தெரியாம ஏன்டா நீ சலூன் கடைக்கு வர? யாரா அவன்? எந்திரி முதல்ல. என்னடா என்ன? ஆமா, இவ்வளவு பேசுறீல்ல, உனக்கு அந்த முனியாண்டி தெரியுமா? ஏண்டா நான் கேட்ட அத்தனை வரை உனக்கு தெரியல. முனியாண்டிய பத்தி நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்? முனியாண்டியே தெரியுமா தெரியாதா? அப்படி என்னடா அவன் சாதனை பண்ணிட்டான்? அவன் தானே அவன் பொண்டாட்டியா 1 வருஷமா வச்சிருக்கான். ஐயோ வெளிநாட்டுக்காரன் பூரா தெரிஞ்சதுக்கு வீட்டுக்கு அடிக்கடி வந்து வரணும் தெரியாம அடுத்தவன் ஜாதியை பத்தி பேசிட்டு இருக்க. 1 வருஷமா 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி இப்ப ஓசூர் ட்ரெயின்ல ஓடுறாங்க. ஓடி போய் பிடிப்போம். ஓசூர் ட்ரெயின்ல ஓசம்மா ஓசம்மா மோசம் போயிட்டாலும் அப்புறம் தான் ஓசம்மா. என்ன பேச்சு? ஏன்னு அவன் பொண்டாட்டி இந்த ஜில்பான்ஸ் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ உழைச்சு காலம் பூரா எனக்கு கஞ்சி ஊத்தல. அப்படி ஏதாவது நீ எனக்கு டிமிக்கி கொடுத்தான்னு வெய்ய, உன்னை ஜிமிக்கி ஆக்கி என் காதுல மாட்டிடுவேன். இந்த ஜில்பான்ஸ் எல்லாம் என்கிட்ட கிடைக்காது. டேய், என்ன நான் அங்க இருந்து பாக்குறேன், அப்படியே அணைச்சே கொண்டாந்து இங்க நிப்பாட்டுற. எது கிடைக்கிற? உனக்கு என்ன வேணும்? எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு. வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசிய போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க. வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். டேய், என்னடா இதை ஹோட்டல்ல போய் பொங்கலோட சாப்பிட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? என்ன சங்கதி? ஒரு ஊசி போட்டுக்கோங்க. டேய், கை கால் நல்லா இருக்கு, நல்லா நடந்து வரேன், நல்லா குதிக்கிறேன், ஓடுறேன், ஆடுறேன். நான் எதுக்கு ஊசி போடணும்? ஒரே ஒரு ஊசி போட்டுக்கோங்கண்ணே எனக்காண்டி. உனக்காண்டியா? நீ யாரு? உனக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? நீ எந்த பரதேசி போய் உனக்காண்டி நான் ஏன்டா ஊசி போடணும்? போட மாட்டீங்களா? ஓட முடியாதுடா. தள்ளி நில்லுங்க. தள்ளி நில்லுங்க. என்ன தள்ளி? முதல்ல வந்திருந்தீங்கன்னா ஒரு ஊசியோட போயிருக்கும். இப்ப 16 தையல் போடணும்ல. கத்தாதீங்க, அப்புறம் கபால வழியா இருக்கிற ரத்தம்லாம் வெளியே வந்துரும். உங்க ரத்தம் அரிய வகை ரத்தம் வேற, எங்கேயுமே கிடைக்காது. பண்ணிக்கணும்னா 6 கண்டிஷன் இருக்கு. வேணான்னு சொல்லிடலாமா? சரி, என்ன கண்டிஷன் கேட்போம். கண்டிஷன் நம்பர் 1, நான் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுவேன். அத நீ கேட்கவே கூடாது. எனக்கு அந்த ட்ரெஸ் வேணாம், நான் கேட்க மாட்டேன். நான் ஒன்னும் பொண்ணு கிடையாது, உன் ட்ரெஸ் மாட்டிக்கிட்டாலே. நம்பர் 2, ஃப்ரீ டைம்ல அடிக்கடி என்ன பார்க்குக்கு போலாம், பீச்சுக்கு போலான்னு என்ன கூப்பிடவே கூடாது. ரொம்ப சந்தோஷம், எனக்கு செலவு மிச்சம். நம்பர் 3, நமக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையும் நீதான் பாத்துக்கணும். சரி, நான் பாத்துக்கிறேன். மேடம், எங்க கலெக்டர் வேலைக்கு போறீங்களா? நம்பர் 4, வீட்டுல நான் சமைக்க மாட்டேன், அதையும் நீதான் சமைக்கணும். அதுவுமா? ஆக மொத்தத்துல உனக்கு ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கணும். நம்பர் 5, ஃப்ரெண்டுங்களோட நான் எப்ப வேணாலும் வெளியே போவேன். அத நீ கேட்கவே கூடாது. சத்தியமா கேட்க மாட்டேன். கண்டிஷன் நம்பர் 6, கண்ட நேரத்தெல்லாம் என்ன தொடக்கூடாது. எனக்கு எப்ப மூடு வருதோ அப்பதான் தொடணும். இது வேறயா? அதுக்கு நீ பக்கத்துலயே வராதரான்னு சொல்லிட்டு போ. இந்த கண்டிஷனுக்கெல்லாம் உனக்கு ஓகேனா இந்த அக்ரிமெண்ட்ல ஒரு சைன் போட்டுட்டு என் கழுத்துல தாலி கட்டு. உன் கழுத்துல எதுக்கு கட்டுனு? அதுக்கு பதிலா என் கழுத்துல நீ தாலியை கட்டிடு. ஏன்னா நீ பேசுறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. நீ புருஷனாவும் நான் உனக்கு பொண்டாட்டியா இருக்கிறாங்க. அப்பனே முருகா, ஏகப்பட்ட பலகாரங்களை ஒன்ன நம்பி போட்டு வச்சிருக்கப்பா. எங்களை நம்பி வர்றவங்க வாங்கி சாப்பிட்டாங்கன்னா இந்த வருஷம் வியாபாரம் அமோகம். சீக்கிரம் பொண்டாட்டி கொடுங்க. என்னது சீக்கிரம் பொண்டாட்டி கொடுங்க. பொண்டாட்டிய கேட்டா அடிக்காம கொஞ்சம் நீ பொண்டாட்டிய கொடுக்க தானே வச்சிருக்க? ஏன்டா ஊருக்குள்ள இப்படி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்களா? வேற என்னையா? என்ன கேட்டா தெரியுமாடா? அப்படி என்னடா கேட்டா? பொண்டாட்டி கேட்டா அதுக்கு போட்டு அடிக்க. ஓடிப்படா. யோ, என்னைக்கு இருந்தாலும் உங்கள்கிட்ட பொண்டாட்டி வாங்க விட மாட்டேயா? இந்த பக்கம் பொண்டாட்டி கேட்கறான், பொண்டாட்டி. அண்ணே, இப்படி ஒரு ஆள்னா டீ கல்ல விடாதுனே. இவ்வளவு நல்லவெல்லாம் இருக்கலடா இந்த கபோதி பே ஊர்ல. நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் என்னால நடிக்க முடியலே கோபால், நடிக்க முடியலே. இப்பவும் நான் சொல்றேன் கோபால், என் உள்ளத்திலே அவரை தவிர வேறு யாருக்கும் இடமில்லை.
நீங்க வாங்கி தருகிற வீடுகள் பொருட்கள் எல்லாம் நான் வச்சுக்கிறேன். ஆனா என்ன நீங்க வச்சுக்க முடியாது கோபால், வச்சுக்க முடியாது. அடுத்த ஜென்மத்தில் நீங்க எப்ப வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, உங்களுக்காக நான் காத்து கொண்டிருப்பேன் கோபால், காத்து கொண்டிருப்பேன் கோபால். அப்பா ஒளிஞ்சாண்டா.